கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மலை பிரசங்கத்தின் மகிமை. ஆமேனா. இன்றைக்கு 7வது பகுதியாக நாம் இன்றைக்கி தியானம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். எல்லோரும் ஆமென் சொல்லாமா? சரி, இந்த மலை பிரசங்கத்தினுடைய மகிமையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் ஒரு மாபெரும் இரக்கம் பாராட்டி தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமெனா. தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போது அந்த மகிமையை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய மகிமை. ஏனென்றால் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள்? தேவனுடையவைகள். ஆக தேவன் தான் ஒரு மனிதனை மகிமைப்படுத்த வேண்டும், ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும். அதுக்கு தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே வெளிப்படுத்தினார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் என்னவென்றால், கிறிஸ்துவாகிய நான் மாம்சத்தில் வெளிப்பட்டு மரிக்க வேண்டும் என்கின்ற இந்த உபதேசத்தை தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே வந்து உலாவி உபதேசித்தார். ஆனால் ஆதாம் என்ன செய்து விட்டார் என்றால், ஆதாம் இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் இந்த உடன்படிக்கையை முறித்து போட்டு விட்டார். ஆமெனா. அதனால் இவ்வளோ தூரம் ஜனங்க பாவத்தில் விழுந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்களை தாங்களே பெருமைப்படுத்துகிறார்கள். எப்படி பெருமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, மனிதனை தேவனுடைய தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தேவன் படைத்தார். அவங்கள படைக்கும் போதே ஆவியை படைத்திருந்தார். மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயே இந்த நியாயப்பிரமாணம் உள்ள இருக்குது. அதாவது மனசாட்சி இருக்கு இல்லையா? மனுஷனுக்கு மனசாட்சி, அதுதான் நியாயப்பிரமாணம். மனுஷன் என்ன பண்ணிட்டானாக்கா பொய் சொல்கிறான். எப்படி பொய் சொல்கிறான்னாக்கா, மாம்சம் அவனை பாவத்தில் தள்ளுது. ஆனால் இந்த பாவத்தை செஞ்சிட்டோம்னாக்கா உலகம் நம்மளை பழியாக சொல்லுமே, நம்மளை ஒரு பழிகாரனா பார்க்கமேன்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஆக ஒவ்வொரு மனிதனும் பயப்படுறான். புரிஞ்சு போச்சா? ஏன் பயப்படுறான் அப்படின்னா, அவன் தன்னுடைய பெருமைக்காக பயப்படுறான். அதுதான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை 21:8 நம்ம வாசிக்கிறோம். ஆக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பயப்படுகிறான். ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேனா. நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. சரி, தேவனுடைய வார்த்தையை யார் மட்டும்தான் செயல்படுத்த முடியும்? குமாரன் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, குமாரன் வருவார், அவ்வளோதான். ஆமேனா. அவர் மட்டும்தான் நீதிமான், அவர் மட்டும்தான் துதிக்கு பாத்திரர், அவர் தான் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. மீதி எல்லாருமே சிலுவையில் பலியாக வேண்டும் அவரோடு கூட. ஆமேனா. இந்த நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அன்னைக்கு இருந்த யூதர்கள், அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில் அன்னைக்கு இருந்த சடங்காச்சாரம் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேயர்கள் முழுக்க முழுக்க இந்த நியாயப்பிரமாணத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அப்புறமா நியாய சாஸ்திரிகள், ஆசாரியர்கள், இப்படியே 12 விதமான கூட்டத்தார் என்ன செய்தார்கள் என்றால், அன்றைய காலகட்டத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தான் நீதிமான்கள்னு சொல்லி தங்களை தாங்களே தம்பட்டம் அடித்து கொண்டு திரிந்தார்கள். நல்லா கவனிக்கணும். நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி யார் நமக்கு சொல்லணும்னாக்க தேவன் சொல்லணும். ஆமேனா. நீதிமான்கள் என்று சொல்லி நீதிமானை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்போ தேவனாலே மாத்திர மகிமையை விரும்பாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் நீதிமான்களாக இந்த பூமியில வாழும்போது தேவன் நம்மை மகிமைப்படுத்தணும். ஆனால் அன்னைக்கு இருந்த ஆவிக்குரியவர்கள் என்ன செய்தார்கள்னா, நியாயப்பிரமாணத்துடைய நோக்கமே குமாரன் வெளிப்பட வேண்டும், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வெளிப்பட வேண்டும்.
அதுதான் தேவன் கொடுத்தார். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி வெளி தோற்றத்தில் வாழ்ந்துட்டு நாங்கள் தான் ரொம்ப பெரிய நீதிமான்கள், நாங்கள் தான் கடவுளுடைய பிரதிநிதிகள், கடவுளுடைய பிரதிநிதி தேவனுடைய பிரதிநிதி குமாரன் மட்டுமே, அப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமை வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்களில் இந்த பரிசேயர்கள் எல்லாம் தங்களை தாங்களே பயங்கரமாக தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தார்கள். அப்போ நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் என்னன்னா, விசுவாசம், சிலுவை மரணம், குமாரன் நமக்காக சிலுவையில் பலியாக வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமேனா, இந்த 5ஆம் அதிகாரம் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் மரித்த மணவாட்டி எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவளாக இருக்கிறாள், அப்படி தனிப்பட்ட சுபாவம் எப்படி வெளிப்படுது, இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவத்துக்கு எப்படி பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது, கடந்த பகுதியில் பிதாவாகிய தேவன் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேனா, அதை தான் நம்ம பார்த்து முடிச்சோம். இது நம்முடைய குணாதிசயம். ஆமேனா, இது குணாதிசயம். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசேயர்கள் எப்படி சமுதாயத்தில் தங்களை தாங்களே பெரிய பெருமைக்காரர்களாக தம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள் என்பதை காட்டுகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த பரிசேய ஆவி என்பது ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த பரிசேய ஆவி இருக்குது, தேவ பக்தி இருக்கிறது. நாங்கள்லாம் ரொம்ப நீதிமான்கள் காட்டி நாங்கள் தான் கடவுளுடைய பிரதிநிதிகள், ஆக நீதிமான்களுக்கு எங்களுக்கு பெருமை எங்களுக்கு வேணும், நீதிமானை கர்த்தர் தான் மகிமைப்படுத்தணும். அதான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம், தேவனுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்று சொல்லி தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். ஆனால் இந்த பரிசேய ஆவி என்ன செய்து, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருப்பது இந்த பரிசேய ஆவி. இது நம்ம ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் சொல்லலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலப்பிரசனம் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பேசினார். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இந்த பரிசேய ஆவி என்ன செய்யுதுன்னா, உள்ளுக்குள்ளே மனசாட்சி இருக்குது, அந்த மனசாட்சி அவன் பயப்படுறான், சட்டம் கொல்லுகிறது, சட்டம் இதை செய்யாதே இதை செய் அப்படின்றது சட்டம். ஆனால் குமாரனுடைய ஆவி நமக்குள் இருக்கமே, ஆனால் அப்பாவுக்கு நம்ம அப்படியே பலியாகி அப்பாவுடைய சித்தத்தை செய்து நம்ம பூர்ணப்படுவோம். அதுதான் நீதிமான். அந்த நீதிமானை தேவன் தான் மகிமைப்படுத்தணும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுமே தன்னைத்தானே நீதிமான்னு சொல்லி தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொள்கிறான். இதை உடைக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமேனா, மகிமை எல்லாம் என்னென்னைக்கு என் பிதாவினுடையவைகளேன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தார். ஆண்டவரே, அப்போனா நான் பெருமையில் வாழ்ந்துட்டேனே, முன்னாடி ஒன்றையும் கவலைப்படாத, உன் பாவத்துக்காக நான் சிலுவையில் பலியாகி விட்டேன், ஆமேன், இனிமே நீ தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஆமேன் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளணும். நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருகிற வரைக்கும் அது மத்தியஸ்தன் கையிலே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. வாக்கு தத்தத்தை பெற்ற ஒரு சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவனால மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியும். புரிஞ்சு போச்சா? நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்த நோக்கம் என்னன்னா, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும், அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆக நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்ததின் நோக்கம் என்ன? நோக்கம் என்றால், ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி விசுவாச மார்க்கத்தார். யார் அவங்க? விசுவாச மார்க்கத்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சரி, விசுவாசம்னா என்ன? நல்லா இது புரியணும். அப்போதான் இந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அன்னைக்கு இருந்த இந்த ரொம்ப கடவுள் பக்தி கூட்டம் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையில் வீழ்ந்திருந்தாங்கன்னு புரியும். நல்லா கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் நிருபம் 3ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். கலாத்தியர் 3ஆவது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். வாசிங்க 26வது வசனம், 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எதனால நம்ம தேவனுடைய புத்திரர்? நல்லா கவனிங்க. சரி, நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. சரி, தேவனுடைய வார்த்தையை யார் தான் கை கொள்ள முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் தான் கை கொள்ள முடியும். சரி, இப்ப கவனிங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எதனால?
விசுவாசத்தினால. யார? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு கூட நான் சிலுவையில் செத்துட்டேன். இதுதான் விசுவாசம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்ட கலாத்தியர் 2:20 தான் நம்முடைய டெஃபினேஷன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்துக்கான டெஃபினேஷனை அப்போஸ்தலன் பவுல் கொடுத்தார். கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நாங்கள் தான் நீதிமான்கள், நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைங்க, நாங்கள் தான் இந்த வசந்த கை கொள்கிறோம் அப்படின்னு ஏமாத்தினாங்க. அத்தனை மனுஷனும் பொய்யன். நியாயப்பிரமாணம் யார் என்றால் கிறிஸ்து இயேசு. அவர்தான் நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், விழுந்து போனவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேதத்தை கையில் வச்சுக்கின்னு நாங்கள் தான் இந்த நீதியை செய்கிறோங்க. புரிஞ்சு போச்சா? இந்த நியாயப்பிரமாணத்தை நீதியை செய்கிறவர் குமாரன் மட்டுமே. அதனால குமாரனை தேவன் மட்டுமே மகிமைப்படுத்தினார். ஆனால் இவர் என்ன செய்தார்கள்னா, பயந்து 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 உள்ளுக்குள்ள பாவம் இருக்குது, ஆனால் பயந்து பயந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு நாங்கள் தான் நீதிமான்கள்னு சொல்லி சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கமே என்னன்னா, என் பிதாவை மகிமைப்படுத்து. ஆமேன். அப்போ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தான் நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ஆக விசுவாசம் என்றால் கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் பலியாகணும். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது என்ன பண்ணணும்? அது வசந்த வாசிங்க, இதே 3வது அதிகாரத்தில் 19வது வசந்த வாசிங்க பார்க்கலாம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனே ஒருவர். தேவனோ ஒருவர். ஆமேனா? நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி. நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க. என்னென்ன விசுவாசிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர். ஆனால் சிலுவையில் பலியானார் என் பாவத்துக்காக. அப்போ நான் பாவிக்கு எது பெருமை? அதுதான் ஒரே கேள்வி. நீதிமானுக்கு தான் மகிமை தேவன் கொடுக்கணும். இப்போ பாவிக்கு என்ன கிடைக்கணும்? தண்டனை தான் கிடைக்கணும். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது, அவர்களே பிரதான பாவி நான் அப்படின்னு ஒத்துக்கினார். ஆமென் சொல்லலாமா? ஆனால் நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசி அப்படின்னாக்கா அவன் பெருமைக்கு அவன் செத்துணும், அவ்வளோதான். ஏனென்றால் கிறிஸ்து மட்டுமே தேவகுமாரன். ஏன்னா இன்னைக்கு நியாயப்பிரமாணம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு இன்னைக்கு தப்பாக உபதேசம் கொடுக்குறாங்க. அன்பாய் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே என்னன்னா, இந்த மாம்சம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு கொன்றாகி விட்டது, செத்து போச்சு. அப்போ இந்த உடம்புக்கு, இந்த உடம்பின் மூலமாய் வரக்கூடிய, இந்த இச்சையின் மூலமாய் வரக்கூடியதை என்னுடைய ஆத்மா அனுபவிக்க கூடாது. இதை தான் கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, மலை பிரசங்கத்தில் தெளிவுபடுத்துகிறாரு. முதல்ல 5ஆம் அதிகாரம் முழுக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தனக்குள் ஏற்படுகிற சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவமாக, நான் தான் குமாரன், நான் தான் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்னுடைய பிதாவின் சித்தத்தை நான் பூர்ணமாய் நிறைவேற்றக்கூடியவர். அப்போ என்னை போலவே உங்களுடைய சுபாவங்களும் திவ்ய சுபாவமாக மாறட்டும், பூர்ண சர்க்குணராக மாறுங்கன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக சமுதாயத்தில் இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள்? உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் பரிசேய ஆவி உடையவன். ஏனென்றால் தன்னைத்தானே தன்னுடைய கிரியைகளை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான், தேவனை விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் நாமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆமெனா? தேவனே சர்வத்துக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 22 வாசி, 3:22 வாசி.
அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நல்லா கவனிங்க, வேதம்னு சொல்றது என்னன்னா நியாயப்பிரமாணம் அல்லது பழைய ஏற்பாடு முழுக்க, அதாவது வேதம் பிளஸ் தீர்க்க தரிசனம், அதாவது டோரா வா நெவீம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த முழு வேதமும் இந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருகிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவர் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க, இந்த வேதம் தேவனுடைய பிள்ளைகளால் நிறைவேற்றக்கூடியது. ஆமேனா? சரி, தேவனுடைய பிள்ளை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவே வரல. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அந்தகாரம் தான் இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செஞ்சது உள்ள வந்துருச்சு. நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைங்க இந்த வசனத்தின்படி வாழ்வாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவரை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கிறதாம். அப்போ இந்த வேத வசனத்தை எந்த ஒரு மனுஷனால நிறைவேற்ற முடியும், இந்த வேத வசனத்தின்படி வாழ முடியும் என்றால் ஒரு விசுவாசியால. விசுவாசி என்றால் யார் என்றால், நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், மகிமை என்றென்றைக்கும் தேவனுக்கேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு கூட தம்மை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்த, அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லாமா? இப்போ இங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. எல்லாருமே பாவிடான்னு சொல்லிட்டாரு. தோரா வச்சுங்கிறியா நீ பாவிடான்ட்டாரு. ஏன்னா இன்னும் குமாரன் வெளிப்படலை. ஆனால் அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் என்ன சொல்லிட்டாங்க? நாங்களா நீதிமான்கள்னு சொல்லி பொய் சொன்னார். எந்த மனுஷனும் பொய்யனே. ஏனென்றால் அவன் பயப்படுறான், அவன் அடிமை. குமாரனுக்கு எது பயம்? அடிமை தான் பயப்பட முடியும். ஆமேனா? ஏன் அடிமை பயப்படுறான்? சட்டம் கொல்லுகிறது. ஆக தேவன் கொடுத்த இந்த வேத பிரமாணம் கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் பைபிளை ஒருத்தன் படிக்கிறான்டானாக்கா அவன் அடிமை, அவன் பயப்படுவான். ஆனால் கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் குமாரன், என்னை நீ விசுவாசிச்சாதான் நீ தேவனுடைய குமாரனாக நீ பூர்ணப்பட முடியும். தேவன் தம்முடைய ஆவியை உனக்கு கொடுத்துட்டு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமையினால மட்டும்தான் உன்னால இந்த வசனத்தில் நடக்க முடியும். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அதாவது மாம்சத்தில் எழுத்தை பார்த்து நடிக்கிறவன் அடிமை, பரிசுத்த ஆவியானவருக்குள் எழுத்தில் நடக்கிறவன் குமாரன். ஆமேனா? எது ஞாபகம் இருக்குது? இதெல்லாம் நல்லா சிந்தனை வச்சு நீங்க பண்ணுங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா 23 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அது ஒரு சிறை. நியாயப்பிரமாணம் ஒரு சிறை. இந்த பைபிளை கையில கொடுத்துட்டு வச்சிருந்தார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி வச்சிருந்தார். என்னதுக்கு? எங்கே வெளியே போவாதீங்க, உங்களை மீட்கிறதுக்கு மேசியா வருவார், பயப்படு, தேவனுக்கு பயப்படு. ஆமேனா? இந்த வசனம் ஒன்று சாகடிச்சிடும், பயப்படு. அப்போ அந்த வசனம் என்ன பண்ணுச்சுன்னாக்கா, நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாவதற்கு. ஆமேனா? இப்போ இது பைபிள் ஸ்டடி மாதிரி போச்சுன்னா வேற மாதிரி போயிடும். நான் கொஞ்சம் இதை மட்டும் விளக்கப்படுத்திட்டு நம்ம அதுக்குள்ள அந்த பகுதிக்குள்ள கடந்து போயிடலாம். நல்லா கவனி, இது பைபிள் ஸ்டடி அல்ல. நம்ம இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே தெளிவாக பார்த்துருக்குறோம். விசுவாச பிரமாணம், ஆவியின் பிரமாணம், நியாய பிரமாணம், அப்புறம் கிருபையின் பிரமாணம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதா? இந்த பிரமாணத்தை எல்லாம் போட்டு காட்டணும். இப்போ நீங்க என்ன சொல்றாருன்னா, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. இதை சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு யூதன் கையிலையும் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு.
இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்து. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? தேவனுடைய வார்த்தையை தேவகுமாரன் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்கின்ற அந்த சத்தியத்தை ஒவ்வொரு யூதனும் உணர்ந்திருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை பெறாத புறஜாதியார் நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே தண்டிக்கப்படுவார்கள். ஆக கிறிஸ்து இல்லாமல் ஒருவனுக்கும் மீட்பில்லை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. ஆக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. அப்பனா நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்த அன்றைய கால யூதர்கள் எல்லாரும் கிறிஸ்து 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 எப்போ வெளிப்படுவார், கிறிஸ்து தான் இதை நிறைவேற்ற முடியும் என்ற சிந்தை அவர்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, கிறிஸ்து வந்ததுமே கிறிஸ்துவை பார்த்துட்டு எல்லாரும் அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டு இருப்பான். மகிமையின் கர்த்தரை சிலுவில் அறிந்து கொண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் உங்கள் பிதாக்கள் எல்லாம் அறியாமையினால் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் விளக்கப்படுத்தினாங்க. எத்தனை சொல்றது புரிஞ்சு போச்சு? ஆக தேவனுடைய வார்த்தையை குமாரனாகிய நான் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அப்போ நீங்க தேவனுடைய குமாரர்களாக நீங்க மாறணும்னா என்னோடு கூட சிலுவையில் மரித்தால் மட்டுமே நீங்க தேவனுடைய வசனத்தை வசனத்தின்படி வாழ முடியும். வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமெனா? யார் உங்களை மகிமைப்படுத்துவார்? அப்போ நீ என்ன பண்ணா, நீ உன்னை நீயே பெருமடிச்சுக்க கூடாது. புரிஞ்சு போச்சா? அதனால் என்ன பண்ணுனாக்கா, அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இந்த யூத பரிசெயர், இந்த யூதர்கள், இந்த பரிசெயர்கள், சதுசெயர்கள், வேத பாரகர்கள், நியாயசாஸ்திரிகள், இவர்கள் எல்லாரும் வேதத்தை தாறுமாறாக்கிட்டு நாங்கள் தான் நீதிமான்கள் வாழ்ந்து கொண்டு அந்த நாட்களில் கிறிஸ்து தம்முடைய மகிமையை மலைப்பிரசங்கத்தில் வெளிப்படுத்தி கொடுத்து, நான் தான் குமாரன், நான் தான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், உனக்காக கல்வாரி சிலுவையில் செய்து முடிப்பு, என்னை விசுவாசித்தால் இந்த மகிமையெல்லாம் உனக்கு வரும்னு சொல்லிட்டு அவருடைய சுபாவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இதுதான் மலைப்பிரசங்கத்தின் மகிமை. ஆமெனா? ஒரு குமாரனாக நீ எப்படி இருக்கணும்? புரிஞ்சு போச்சா? நான் தான் குமாரன், நான் தான் இந்த வேதம். ஆமெனா? நான் தான் தேவனுடைய கட்டளை நிறைவேற்ற முடியும். அப்போ நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், என்னை நீ விசுவாசித்தா நீ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்போ 5ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய பூர்ண சர்க்குணராக நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். இப்பொழுது சமுதாய ரீதியில் எப்படிலாம் பெருமடிச்சுனாங்க, நாங்கள் தான் பெரிய நீதிமான்கள் சொல்லிட்டு எப்படியெல்லாம் இந்த வேத பாரகர் பரிசேயர்கள் தங்களை பெருமடித்து கொண்டார்கள் என்பதை குறித்து இங்கே பார்த்துட்டு இப்போ தேவன் நமக்கு சொல்கிறார். திருப்பி கொள்ளுங்க போல 6ஆம் அதிகாரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? இப்போ ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இப்ப வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனம் 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. மலை பிரசங்கத்துடைய மகிமை நமக்கானது. ஆமெனா? என் அன்புக்குரியவர்களே, மனுஷர் காணும்படியாக இந்த வேதபாரகர்கள், பரிசெயர்கள், இந்த குறிப்பாக பரிசெயர்கள், பரிசெய ஆவி என்பது நியாயப்பிரமாண சுயநீதியின் ஆவி. ஆமெனா? அதுதான் பவுல் 10ஆம் அதில் கொண்டு வந்துட்டார். இவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் இவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். புரிஞ்சு போச்சா? இந்த பரிசெய ஆவி தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சுயநீதியாக செயல்படுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள்லாம் கடவுளுக்கு எவ்வளோ நெருக்கமானவங்க பாருங்க, நாங்கள்லாம் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்படி தர்மம் பண்ணுறோம் பாருங்கள். இன்றைக்கும் எத்தனையோ வெளியில் இருக்கிற புறஜாதி கிறிஸ்துவை அறியாத இருக்கிற எவ்வளோ பேர் இன்றைக்கி நிறைய ட்ரஸ்ட்டை வச்சு நிறைய அந்த ட்ரஸ்டி ஹார்ட் அவங்களுக்கு இருக்கும், நல்லா உதவக்கூடிய அந்த இருதயம் இருக்கும். அதுக்காக அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? சத்தியமாக போக மாட்டாங்க. கிறிஸ்து இல்லாமல் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் நியாயப்பிரமாணம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்கள் போய் சேர்க்கிற இந்த கானான் தேசத்தில் அந்நியன், பரதேசி, திக்கற்றவன், விதவை, இவங்களை நீங்கள் ஆதரிக்கணும். அப்படி ஆதரிச்சின்னா தான் நான் உங்களை நல்லா மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிறைய பிரமாணங்களை கொடுத்துருந்தார். அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா உபாகமம் 26 ஒரு வசந்த வாசித்து வாங்கலை. இவங்க ஏன் இப்படிப்பட்ட தான தர்மம் பண்ணாங்க? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இருங்க, அந்த வசனத்தை சொல்கிறேன். 26ஆம் அந்த ஒரு வசந்தம் மட்டும் வாசித்து நமக்கு அடுத்த கடந்து போகலாம். 11 ஃபர்ஸ்ட் வாசிங்களேன். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. 13
நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியையும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. இப்ப கவனிங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவரே நீ தேவாலயத்துல வந்து ஆண்டவரே நீங்க எனக்கு நல்லா வாழ வச்சுங்க, அதனால் உங்களுடைய பொருள்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த பொருள்களை கொண்டு லேவியனுக்கும் திக்கற்றவனுக்கும் பரதேசிக்கும் விதவைக்கு நான் கொடுத்தேன் பாருங்கன்னு வந்து கர்த்தரோடு கூட நீ பேசுங்கடா அப்படின்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள்லாம் ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் இந்த பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாங்கள் எப்படி கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து வந்த நாட்களில் அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி அல்லது நடு வீதியில் முக்கியமாக இந்த பிச்சை எடுக்கிறவங்கெல்லாம் இருக்கிற அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தாரை தப்பட்டை ஊதுறவங்கெல்லாம் ரெடிமேடாக தாரை தப்பட்டை அடிக்கலாம் இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பரிசேயர்கள் அல்லது நல்ல செல்வந்தர்கள், இந்த பரிசேய ஆவித்தனை எல்லாருக்குள்ளே இருக்குது சுயநீதி, இவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்களாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தாரை ஊதுறவங்களுக்கு தப்பட்டை அடிக்கிறவங்களுக்கு காசை கொடுத்துருவாங்க. காசை கொடுத்துட்டு ஒரு ஏழைக்கு எடுத்துன்னு போயிட்டு காசை எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது, இப்போ நம்ம பாஷையில் சொல்லப்போனால் செல்ஃபி, ஆமேனா புரிஞ்சு போச்சா? யார் இன்றைக்கும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஏழைக்கு கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு செல்ஃபி எடுத்து அப்படியே அவங்களும் ஏழைன்னு நீ ஏடா சொல்கிறா படுபாவி, அவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்தத்தில் மகிமைப்படுவதாக. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க கரெக்டாக எடுத்துன்னு போய்ட்டு ஒரு நல்ல ஒரு பண முடிப்பை நல்லா சில்லறைங்களாம் மாற்றி ஒரு பண முடிப்பு எடுத்து அந்த ஏழை கையில் அப்படி கொடுக்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அநேகத்துக்கு நல்லா தாரை தப்பட்டை ஊதும் போது எல்லாருடைய அட்டென்ஷனும் அப்படியே இந்த தாரை தப்பட்டை பக்கம் திரும்பும் போது அவர் கொடுக்குறாரு பாரு. ஏன்னா அந்த நாட்களில் இன்றைக்கி மட்டும் செல்ஃபோன், அன்றைக்கி மட்டும் செல்ஃபோன் இருந்துச்சு வச்சுக்க, அவங்க பண்ண அட்டகாசத்துக்கு அளவே இருந்திருக்காது. இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது இன்றைக்கி, ஆமேனா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தவறுப்பா இது சொன்ன நோக்கம் என்னன்னா, நீ தேவனோடு கூட உன்னுடைய இருதயம் உறவில் இருந்து என் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை என் சகோதரர்களுக்கு கொடுக்கும்படியாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், இந்த சகோதர சிநேகம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே அன்பு. அது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அன்பு. இந்த அன்பு தான் நியாயப்பிரமாணம். அது குமாரன் மட்டுமே நிறைவேற்ற முடியும். குமாரனோடு சிலுவையில் மரித்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய சொத்து எல்லாமே என்ற பார்வை வரும். ஆமேன்னு சொல்லாமா? அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தாரை தப்பட்டெல்லாம் ஊதும் போது அவங்களுக்கு அப்படியே பெருமை, டேய் மகிமையெல்லாம் என் தேவனுக்கு, ஆமேனா? இயேசுராஜா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்கள போல தான தர்மம், இது வந்து காணிக்கை அல்ல. இது நிறைய பேர் வந்து காணிக்கை நினைக்கிறாங்க. இந்த உபதேசம் இது தான தர்மம் பண்ணுறது. இன்றைக்கும் இந்த கேரக்டர் அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? இப்போ கூட பாருங்கள் பார்க்கலாம், நீ செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைக்கு செய்கிறா என்கின்ற அந்த ஒரு சிந்தைக்குள்ள இப்போ நம்மளே அலசி பாருங்களேன். நான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ உழைக்கிறேன் தெரியுமா, எனக்கு நல்ல பேரே சொல்ல மாட்டுறாங்க தெரியுமா? உண்மையாக இல்லையா? எல்லாருமே நினைப்போம், நான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஆனால் ஒருத்தர் கூட எனக்கு வந்து நல்ல பேரே சொல்ல மாட்டுறாங்களே, இந்த சர்ச்சுக்கு நான் எப்படி வந்து உழைக்கிறேன். சில பேர் பார்த்தா சபையில் நிறைய எப்படி சொல்கிறது, கேஷியராக இருப்பாங்க, நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க. நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், என் பேர் எல்லாம் சொல்லவே மாட்டுறாங்களே, என் பேர் வந்து பாஸ்டர் வந்து பப்ளிக்கில் சொல்லவே மாட்டுறாரு. இதெல்லாம் பரிசெய்ய ஆவி. அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக நமக்குள்ளேயே அந்த மனசாட்சி இருக்குது, கொடுக்கணும் நிறைய பேருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுத்துட்டு அதில் பெருமையை எதிர்பார்ப்போம் பார்த்தியா, அதுதான் வந்து அந்தகாரம். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன், வாசிக்க பார்க்கலாம் 2ஆம் வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு. இந்த பிரச்சனையே என்னன்னா, ஆதாம் என்ன பாவம் செஞ்சாரு, அவர் ஓடி போய் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். உண்மையா இல்லையா? எங்க ஒளிஞ்சுக்கினாரு சொல்லுங்க, எங்க ஒளிஞ்சுக்கினாரு? ஹல்லேலூயா. எங்க ஒளிஞ்சினாரு? விருட்சங்கள். விருட்சம் என்னது? மனிதர்கள். விருட்சம் என்பது எதை குறிக்கிறது? மனிதர்களை காண்பிக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுமே இந்த பரிசை ஆவி, சுயநீதிக்காரன் மனுஷனால் புகழப்படுறத விரும்புகிறான்.
இல்லைடா, தேவனால் நீ புகழப்படணும். இதுதான் கான்செப்ட். நீ தேவனால் புகழப்படணும். நீ தேவனால் புகழப்படணும்னா நீ தேவனுடைய குமாரனா மாறணும். நீ தேவனுடைய குமாரனா எப்போ நீ மாறணும்? என்னோடு சிலுவையில் மரித்து விடு. அவ்வளோதான் சொல்கிறார் நமக்கு. ஆமேனா? இப்போ என்ன சொல்றாருன்னா, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. இந்த தாரை புரிஞ்சு போச்சா? தாரை உதர்த்து என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு? செல்ஃபி. அதான் தாரை உதர்த்து. இன்னைக்கு செல்ஃபி எடுத்து எந்த ஒரு நற்கிரியைகளை செய்தாலும், அதாவது நல்ல கவனிங்க, சுவிசேஷத்தை டெக்னாலஜியை சுவிசேஷத்துக்கு கர்த்தராகிய இயேசுராஜா நாம மகிமைப்படும்படுவதற்கு பயன்படுத்தலாம். 100% டெக்னாலஜி தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆமேனா? எப்பவுமே மனிதனுடைய மனிதன் எப்படிப்பட்டவனா? எல்லாம் மீறுவான். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. கடலில் அலையை பார்த்து கத்த சொல்றாரு, ஏ அலையே, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுதான் இன்னைக்கும் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய சுயநீதி. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறான். உன்னுடைய இருதயம் இந்த விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியேற வேண்டும். தேவனே மகிமைக்கு பாத்திரர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சபையிலே கர்த்தராகிய தேவன் என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோமா? இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, தாரை ஊதுவியாதே. என்ன பண்ணணும்? ஓகே, அவன மாதிரி செய்யாத. எப்படி செய்யணும்? நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. எப்படி? அதாவது உன் வலது கை கொடுப்பதை உன் இடது கை அறியாதிருக்க. அதாவது கொடுக்கிற விஷயத்துல தாராளமா எல்லாரும் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தை தாராளமா பார்க்கட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு கர்த்தர் இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், அதில் நான் தசமவாக இவ்வளவு கொடுக்கிறேன் என்பது வெளியரங்கமான ஒரு விஷயம். அதில் தவறே அல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நோக்கம், தீய நோக்கம் பாவமாம். நாம் செய்கிற கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா அல்லது என்னை பெருமைப்படுத்துகிறதா என்பதை நல்லா அலசி பார்க்கணும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்யுங்கள் என்று பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். நீ சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் அது தேவன் மகிமைப்படுவாரா? அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ தர்மம் செய்யும் போது அது அந்தரங்கமாக இருக்கணும். அதுக்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது. அது அப்படின்னா எப்படி? அது வலது கை செய்கிறது இடது கை எப்படி தெரியாது இருக்கும்? நோக்கம் என்ன சொல்ல வராரு? அந்தரங்கமாக வச்சுக்கப்பான்னு சொல்ல வராரு. இப்போ உனக்கே நீ நீ என்ன பண்ணிடாத அப்படின்னாக்கா, உன்னுடைய கணக்கில் நீ வச்சுக்காத. நல்லா கவனிங்க. உன் கணக்கில் நான் எவ்வளோ கொடுத்தேன், நான் சொல்ல புரிஞ்சு போச்சா? உன் வலது கை செய்வதை தர்மம் செய்கிறத உன் இடது கை என்ன? மனுஷனுக்கு நேச்சுரலாக நார்மலாகவே மனசாட்சி இருக்குது. அவன் சில பேர் படுகிற வேதனையை அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அவன் என்ன செய்வான்டான்னா, இரக்கம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் அதில் அவன் பெருமை தேடுவான். அது அவனுடைய பெருமைக்கு. ஆனால் அது தேவனண்டையில் அவனை கொண்டு போய் சேர்க்காது. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்னா, உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க கடவுள் சொன்னால், நீ கொடுக்கிறத நீயே கணக்கில் வைக்காத, கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். ஆமேனா? தேவன் அதை கணக்கில் வைக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமேன் சொல்லுவோமா? இந்த அந்தரங்கம் அந்தரங்கம் அந்தரங்கம்னு ஆண்டவர் சொல்கிறது நோக்கம் என்னன்னா, விசுவாசம். ஆமேனா? உன்னுடைய மனதை விசுவாசத்துக்கு நேராய். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை பற்றுவதே விசுவாசம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் அதுதான் விசுவாசம். அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அடையாளமாக கொடுத்தார். ஆமெனா? ஆபிரகாமுக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு அடையாளமாக உடன்படிக்கையாக மாம்சத்தில் விருத்த சேதன உடன்படிக்கை கொடுத்தார். அதுதான் அந்தரங்கம், விசுவாசம். இங்கே சொல்கிறது அந்தரங்கமாய் பார்க்கிற உன் பிதா. அப்போ பிதாவாகிய தேவன் நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு மனிதனுடைய தேவை என்னன்னு பார்த்து அதை நீ பூர்ணமாக எடுத்து கொடுத்துரு. நான் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லி உன் வலது கை கொடுத்ததே உன்னுடைய இடது கைக்கு தெரியாதபடிக்கு என்ன பண்ணு, பக்கத்தில் ஒரு கணக்காளியை எடுத்து வச்சுக்கின்னு, ஏய் நான் எவ்வளோ கொடுத்தேன் பாடுறான்னு சொல்லிட்டு எழுதினு உட்காந்துருக்காத. ஆமேனா? புரிஞ்சு போச்சா இல்லையா? இடது கை இது பார், நான் எவ்வளோ கொடுத்தேன் பார், கணக்கு எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கணக்கில் வைக்காத. நீ கணக்கில்லாமல் கொடு. தேவன் உன்னை கணக்கில்லாமல் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். அப்போ தேவன் உனக்கு பலனளிக்கிறார். ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமேனா? அல்லது ஒரு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். எவ்வளோ பேர் இன்னைக்கு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிச்சை எடுக்கிறத ஒரு தொழிலாக வைத்து கொண்டு
அவங்க வந்து அதில் சுகபோகமாக வாழ்ந்து குடிக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி இருக்கிற அந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது இன்றைக்கி. நம்ம போய் கண்ணை மூடிக்கணும் கொடுக்கக்கூடாது. உண்மையிலே ஒருத்தருடைய தேவைகளை அறிந்து அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு பசியாக இருக்கிறாங்களா அல்லது வேறு ஏதாவது நெருக்கத்தில் இருக்கிறாங்களா, என்னால் உதவி செய்ய முடியுமா, இதை தர்மம் செய்ய முடியுமா. 100% இது தர்மம், இது 100% தர்மம். பின்னாட்களில் பவுல் தர்ம பணம் சபையில் சேர்க்கும்போது தர்ம பணம் என்று எழுதுகிறார். இந்த உபதேசத்தின்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காணிக்கை தசம பாகெல்லாம் கொடுக்குறதையும் விட்டுட்டு, எனக்கு தெரியும் எத்தனை பேர் தர்ம பணம்னு ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அப்படியும் இப்படிப்பட்ட சபைகளை இன்றைக்கி இருக்கிறது தர்ம பணம்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவர்கள் தேவனுக்கென்று பரதேசியாக வாழ்கிறாங்க. அவர்களுக்கென்று நான் தனிப்பட்ட ரீதியில் அந்த தர்ம பணம் தான் கொடுப்பாங்கன்னா, பர்டிகுலராக என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது பாஸ்டர், நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த தேவையாக இருக்குது பாஸ்டர், உங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு வேளை இந்த பொருள் இல்லாமல் இருக்குது, இந்த பொருள் எடுத்து, அதுதான் தர்ம பணமாக கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய சபைகளில் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து மனுஷன் எனக்கு புகழ்ச்சியாக பேசணும் அந்த நோக்கத்தோடு கொடுக்காத. நான் தர்மம் செய்யும்போது என் கர்த்தர் எனக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கிறார் என்பதை சிந்தனையில் வைத்து நீ கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, உனக்கு அவர் தேவன் வெளியரங்கமாய் பலனளிக்கிறார் என்கிற ரகசியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த மகிமையை தேவன் நமக்கு கொடுத்தார். எல்லாரும் கரங்களை தாமேன்னு சொல்லாமா? இந்த மலை பிரசங்கத்துடைய மகிமை என்னன்னாக்கா, தேவன் நமக்கு எப்படிப்பட்ட மகிமை உடையவராக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விட்டார். அடுத்த காரியத்தை வாசிக்கும் போது 5வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஏன்னா ஏற்கனவே மாயமாலக்காரர்கள் இல்லையா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்தி உள்ளவங்கெல்லாம் பார்த்தோன்னா என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறது எல்லாரும் பார்க்கும்படியா. அதே சமயம் நல்ல கவனிங்க, எல்லாரும் எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் எந்த நோக்கத்தில் செய்கிறோம் என்பது முக்கியம். அப்போனா சர்ச்சில் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர்? அப்படி சொல்லலை. அதாவது அவங்க செய்கிற அந்த காரியம் அவங்களையே மீறி பெருமைக்காக செய்வார்கள். நாங்களாம் கடவுளுடைய பிரதிநிதிகள், நாங்களாம் பயங்கர நீதிமான்கள், நாங்கள் எப்படிப்பட்ட இருக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு சர்ச் கூடும்போது சபையில் ஆராதனை தான் ஜெபம் பண்ணுவாங்க, மீதி தான் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதை தான் சொல்ல வராரு. சர்ச்சு கூடும்போது நல்லா பார்வைக்கு, அதே மாதிரி சந்திகளினுடைய முனைகளில் இந்த ஜங்ஷனில் நின்றுக்குன்னு, கூட்ரோடில் நின்றுக்குன்னு, தெரு முனையில் நின்றுக்குன்னு, திடீர்னு ஷால் தூக்கி தலைமையில போட்டுக்குன்னு அப்படியே நின்றுச்சு ரொம்ப நேரமாக கையை தூக்கி ஜெபம் பண்ணிருப்பான் பரிசேயர்கள்லாம். அவங்க பார்க்கும்போது எப்பா இவங்களாம் எவ்வளோ நீதிமான்றான்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே பெருமையை தேடிக்கொண்டார்கள். இவங்களை எவ்வளோ எப்படி ஜெபிக்கிறவங்க, கர்த்தர்கிட்ட எப்படி நெருங்கி இருக்கிறவங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பப்ளிக்காக நாங்களாம் ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாராவது ஜெபம் பண்ண போனாங்கன்னா நிறைய வசனங்களை சொல்லி அப்படியே அடுக்குவாங்க. அவங்க ஜபத்திலேயே பிரசங்கத்தை ஓட்டிடுவாங்க. அதை தான் சொல்ல வர்றாரு. ஜபம் பண்ண சொன்னால் பிரசங்கம் பண்ணி இருப்பாங்க நிறைய பேர். இது பரிசை ஆவி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா ஜபமே பண்ண மாட்டேன், ரொம்ப நாவடக்கம் அப்படின்னு சொல்லி தாழ்த்தின்னு போகிறதும் பரிசை ஆவி. நாங்களா என்ன அதன் மூலமாக பெருமை தேர்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்தணும். அப்போ தான் எந்த நேரத்தில் எப்படி எந்த குறிப்புக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை உணர்த்த முடியும். இந்த மாயக்காரர், இந்த மாய்மாலக்காரர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, தேவனை வந்து என்ன பண்ணுறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க. தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு தேவனை துக்கப்படுத்துறாங்க. நீங்க அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க தொடர்ந்து வாசிங்களேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இந்த இடத்துல அந்தரங்கம் என்பதை கர்த்தர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுதான் விசுவாசம் பூரணம். இந்த ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று. ஜபம் அப்படின்னு என்னன்னு சொல்லி கொடுத்தேன், தேவ சிந்தை முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதனுக்குள்ள ஜபம் என்பது அவனுடைய உயிர் மூச்சா இருக்கணும். ஜபம்னா என்ன, தேவனோடு பேசுவது, அவ்வளோதான். என்னது தெளிவாக சொல்லிட்டாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. இந்த பரிசுத்த வேதத்தினுடைய நோக்கமே என்னன்னா, என் பிள்ளைகள் எனக்கு வேண்டும், என் வீட்டுக்குள்ளே என் பிள்ளைங்க இருக்கணும்.
அது என்னது? ஜெப வீடு. என்னுடைய வீடு ஜெப வீடு. ஜெபம் என்ன? தேவனோடு கூட பேசுவது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனோடு கூட உறவாடுவது தான் ஜெபம். ஜெபத்துக்கு தான் பவர். ஒரு மனிதன் எங்கே உருவாக முடியும்? ஒரு கிறிஸ்தவன் எந்த இடத்துல அவன் உருவாக முடியும் என்றால், அவன் வசனத்தை நல்லா உள்ள ஏற்றிக்கின்னு அவன் ஜெபிக்கிறதுக்கு நேராக போகணும், ஜெபத்துக்கு நேராக போகணும். தேவனே, வசனம் எனக்கு இப்படி சொல்லுது, நீங்க என்னை உருவாக்குங்க. வசனத்தையும் ஜெபத்தையும் ரெண்டு கண்ணாய் நாம் பாவிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீ வசனத்தை கேட்டு உனக்குள்ள நீ உட்கிரகிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ ஜெபத்துக்கு நேராக உன்னை உந்தி தள்ளும். நம்ம வசனம் கேட்கறத எதுக்குன்னா ஜெபிக்கிறதுக்கு தான். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இதுதான் தேவனுடைய ஒரே நோக்கம். என் பிள்ளைங்க என் கூட பேசட்டும். அதுதான் சொன்ன அறிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம செய்கிற அறிக்கை என்பது தேவனை மகிமைப்படுத்தும். தேவ சாயல் நம்முடைய அறிக்கை. கர்த்தரோடு பேசணும், நம்ம அவரோடு உறவாடணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தரோடு கூட பேசணும். ஆனால் இவங்க என்ன, இந்த மாயமாலக்காரர் என்ன அதையே ஆயுதமாக பயன்படுத்தி தங்களுக்கு தாங்களே பெருமையை தேடிக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய துக்கம் இல்லை? நீ என்ன செய்யும்? அறை வீட்டுக்குள்ளே பூட்டிக்க, ஆண்டவரோடு கூட பல மணி நேரம் பேசி. இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்தரங்கமாய் தேவனோடு கூட மனசை செலுத்தி, நம்முடைய இருதயத்தை தேவனோடு கூட செலுத்தி, கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தி கொடுத்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் சான்ஸ் கிடச்சிதுன்னாக்கா பப்ளிக்காக ஒன்று கூடி வரும்போது பயங்கரமாக வச்சு நிறைய வசனங்களை அடுக்குன்னு அடுக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா கரெக்டாக ஏவுவார். கரெக்டாக ஏவி என்ன குறிப்பு கொடுக்குறாங்க, அந்த குறிப்புக்கு எப்படி ஜெபிக்கணும் உள்ளம் உடஞ்சி, அந்த உள்ளம் உடையிறதுக்கு பேர் தான் ஜெபம். என்னுடைய வீடு சகல, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏன்னா ஜெபம் எவ்வளோ முக்கியம். தேவன் விரும்புவதே ஜெபம் தான் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் பரிசுத்த பர்வதம் சீயோன் பர்வதம். இந்த சீயோன் பர்வதமாகிய என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு ஜெப வீடு. அப்படியே என்ன அர்த்தம்? நல்லா பேசணும் ஆண்டவரோடு கூட. ஆனால் எப்படி பேசணும்? அந்தரங்கமாய். உன் அப்பாவோடு கூட நீ என்ன பண்ணு, கதவெல்லாம் பூட்டிக்கினே போய் அவரோடு கூட பல மணி நேரம் பேசிக்கினே இரு. அந்தரங்கமாக பேசு. அதே சமயம் நீ எங்கே போறியோ வரையோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணு, அந்தரங்கமாய் உன்னுடைய இருதயத்தில் தேவனோடு பேசிக்கினே இரு. சரி, நீ தேவனோட பேசினா யார் மூலமாக தான் பேச முடியும்? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா என் பிதாவாகிய தேவன் என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ இயேசு கிறிஸ்துவை நீ உன்னை தரித்து கொள்ளணும். என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் மரிக்கணும். ஆமேனா? ஆக ஜெபத்துக்கு எப்போ நமக்கு பவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் இங்கே முழுக்க விசுவாசத்தை தான் போதிக்கிறார். ஆக மாயக்காரரை போல நீ அப்படி இப்படிலாம் ஜெபம் பண்ணாத. ஆனால் நீ ஷார்ப்பாக ஜெபம். இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக இப்போ நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபங்கள் எல்லாம் பாரத்தோடு இருக்கிற ஜெபங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஜெபிங்க, கர்த்தர் நம்ம மகிமைப்படுவாராக. அவங்க என்ன பண்றாங்களா? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதேயுங்கள். சில பேர் ஜெபம் பண்ணும்போது பார்த்தா காமெடியா இருக்கும். நியூஸ் எல்லாம் வாசிப்பாங்க, பாத்தீங்களா? நியூஸ் எல்லாம் வாசிப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய காமெடியா இருக்கும். அவங்க பண்ற ஜெபத்திலேயே தெரிஞ்சு போயிடும் அவங்க பயங்கரமான தொடர்ந்து வாசிங்களேன். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, நிறைய வசனத்தை சொல்லி அப்படியே ஒரு பிரசங்க அந்த சொல்றேனே, அந்த வசனத்தை சொல்லும்போது அப்படியே கரெக்டாக கோர்வையாக கொண்டு வந்துட்டு நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்குறேன். அவங்க பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தையே ஓவர்டேக் பண்ணி இவங்க ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க. எல்லாருக்குமே அது வேற மாதிரி போகும். அது அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உண்டு. இவங்க என்ன நினைப்புன்னா, நிறைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறதுனால என் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்படாதுன்றாரு. அவங்க நினைக்கிறாங்க இந்த ஜெபம்லாம் கேட்கப்படும் சொல்லி. ஆனால் அந்தரங்கத்தில் பார்த்தனா அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. எப்படி சொல்கிறோம்? வீட்டில் ஒரு சாட்சியே இருக்காது. ஆனால் வெளியில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் இந்த ஜெபம். வீட்டில் ஒரு சாட்சி இருக்குது. அவங்க மனைவியை கேட்டு பாருங்க. மனைவியை கேட்டால் புட்டு வைப்பாங்க. என் வீட்டுக்காரனா போல, ஐயோ என்னங்க இப்படி, என் மனைவியா, ஐயோ. ஆனால் வெளியே பார்த்தா
ஆஹா ஓஹோ ஜபமெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பல மணி நேரம் நீ அந்தரங்கத்தில் நீ வெளியே வந்து ஒரு சில ஊழியங்கள் நம்ம செய்வதற்கு நீ பல மணி நேரம் நீ என்ன பண்ணணுனாக்கா தேவனோட உறவாடணும். அப்போ தான் தேவன் எடுத்து உன்னை பயன்படுத்திக்குவார். சரியாக இருக்கும் அந்த தேவன் பயன்படுத்துகிற அந்த காரியங்கள்லாம். அப்போ ஆண்டவர் இந்த ஜபத்தை பற்றி பயங்கர பவர்ஃபுல்லாக பேசுகிறாரு. தேவன் நான் இந்த பூமியில் வந்ததே, ஏசப்பா சொல்கிறது, நான் இந்த பூமிக்கு வந்ததே என் 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 பிதாவினுடைய வீடாக ஜப வீட்டில் அவருடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அதனால தான் ஜபத்தை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு இங்கே. ஏனென்றால் என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. நீங்கள் ஆண்டவரோடு கூட என் பிதாவோடு கூட பேசுங்க, பேசிக்கினே இருங்க, உறவாடிக்கினே இருங்க. ஏன்னா தேவன் சம்பூர்ணமுடையவர், தேவன் சம்பூர்ணமுடையவர், அவர் ஒரு குறைவும் இல்லாதவர். ஆனால் அவருக்கு ஒரு குறைவு இருந்துச்சு, அன்பு கூற அவருக்கு யாரும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பின் நோக்கம் என்னன்னா, தேவன் சம்பூரணர், அவர் பரிபூரணர், அவர் ஒரு குறைவும் இல்லாதவர். ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை? அன்பு கூற யாரும் இல்லை. ஆக அவரோடு அன்புனா என்ன? உறவாடுவதே அன்பு, உறவில் இணைந்திருப்பதே அன்பு, அதுவே ஜீவன். ஆமென் சொல்லாமா? அப்போ தேவன் மனிதனை படைத்த நோக்கம் என்ன? ஜப வீட்டுக்காகத்தான். அப்போ அந்தரங்கத்தில் உன் ஜபம் எப்படி இருக்குது? கர்த்தரோடு தேவன் எப்படி நீ பேசுகிற? இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனோடு நீ எப்படி பேசுகிற? தேவன் சம்பூர்ணர், பரிபூர்ணர். அவருக்கு இருந்த ஒரே ஒரு குறையே அன்பு கூறத்துக்கு யாரும் இல்லை. அவர் அன்பில் பூர்ணமாக இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். அதனால தான் எந்த மனுஷனையும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் தேவனோடு கூட ஜப வீட்டில் இருப்பீங்கன்னா எல்லாரையும் சகோதர ஸ்நேகத்தோடு பார்ப்பீங்க. கர்த்தனவில் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அப்பனா உன் தேவையை நீ கேட்காதேன்றாரு. அப்பாவுக்கு உன் பிள்ளைடைய தேவை தெரியாதா? என்ன சொல்ல வராரு? இப்போ என்ன சொல்றாரு? அப்பாடா அவரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், என் நாமத்தில் தேவன் அப்பாவாக இருக்கிறார். இப்போ எந்த புள்ள வந்து எனக்கு இந்த சாப்பாடு வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த டைம் இது வேணும் கேட்குது. இப்போ அவர் ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்காகத்தான் உழைக்கிறார். இங்கே என்ன சொல்ல வர்றாரு இயேசு ராஜா? அப்பாடா அவரு, நம்முடைய அப்பா அவரு. அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் அப்பா எனக்கு தான் தேவைன்னா அது அவரை அவமதிக்கிறது. அப்போ நான் ஒரு பொறுப்புள்ள அப்பா இல்லையா? நீ கேட்கறதுக்கு முன்பதாக உன் தேவை என்னது என்று அவருக்கு தெரியும். சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ எப்படி ஜெபிக்கணும்? இப்போ ஜபம்னா என்ன? ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இப்போ தான் ஜபம்னா என்னன்னு. நம்ம ஆட்கள் உள்ளே போயிட்டு ஜபத்தில் உட்காந்தோம், ஆண்டவரே எனக்கு இந்த தேவைப்பா, எனக்கு அந்த தேவைப்பா, எனக்கு எப்படிப்பா அப்படின்னா, அப்போ நீ வந்து அப்பாவா அவரை நீங்கள் ட்ரீட் பண்ணலை. ஆமேனா? நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? தேவன் ஒரு சிறு பிள்ளையை ஒரு தகப்பன் எப்படி நடத்துகிறாரோ, இப்போ உதாரணத்துக்கு எங்கேயோ ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளையை வெளியே கூட்டின்னு போகிறாரு. அவர் நல்லா என் பிள்ளைக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளை ஆசைப்படுறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து என் பிள்ளையை நல்லா குதூகலமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி என்ன பண்ணுவார்? போகிறத வரதெல்லாம் கூப்பிட்டு வாங்கி தருவார் இல்லையா? அதே போல் தான் நம்முடைய அப்பா. நீ கேட்கறதுக்கு முன்பதாகவே உன் தேவை என்னதுன்னு எனக்கு தெரியும். எல்லா கரலையும் ஆமென் சொல்லாமா? இந்த மகிமைக்காக தேவன் ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் நம்ம உட்காரும் போதே, தேவசன் உட்காரும் போதே, என் மகனே, என் மகளே, உனக்கு இது தேவையா? உன் தேவை எனக்கு தெரியும், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெடியாக இருக்கிறார் செய்கிறதுக்கு. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? அவர் அப்பாவாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அவர் எப்படிப்பட்ட அப்பா அப்படின்னா, அவர் ஜீவனுள்ள தேவன், என் தகப்பன் ஜீவனுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர். இப்போதான் ஜெபம் பண்ண சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராரு தெரியுமா? என் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நீ அறிந்திருந்தால் மட்டும்தான் நீ ஜீவனுள்ளவனாக இருக்க முடியும். பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. பரமண்டல ஜெபம் பவர்ஃபுல் ஜெபம். ஆமேனா? அது சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல. வாசிக்க பார்க்கலாம். இப்போ 9 15 வரைக்கும் 13 வரைக்கும் வாசிமா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. எல்லா கல்யாணம் சொல்லாமா? இங்கே என்ன சொல்லி கொடுக்குற தெரியுமா?
இந்த பார், நீ கேட்பதற்கு முன்பதாக உன் தேவைகள் எல்லாம் உன் தகப்பன் அறிந்திருக்கிறார். அப்படியானால் நீ அவரை தகப்பனா ட்ரீட் பண்ணு. முழுக்க முழுக்க தேவன் என் பிதா, என் தகப்பன். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நல்லா கவனிக்கணும். இந்த பரமண்டல ஜபத்தில் ஒரு பயங்கர மகிமையான சீக்கிரட்டை சொல்லி கொடுத்தோம். எத்தனை பேர் ஞாபகம் தெரியல. அதை நோட்லலாம் எழுத சொல்லி நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்? ஞாபகம் இருக்குதா? என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்? இதில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் இருக்கிறது. பிதா எப்படிப்பட்ட, தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஜீவனுடையவர். நல்லா கவனிக்கணும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5:26 வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ளவர். ஆமென் சொல்லாமா? 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் என் பிதா ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். 57 வாசிங்க பார்க்கலாம். 6:57 ஜீவனுள்ள பிதா. நல்லா கவனிக்கணும். இங்க வேதத்துல 2 பகுதியில் ஜீவனுள்ள பிதா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நல்லா கவனிங்க. ஜீவனுள்ள பிதா அப்படின்னு என்னன்னா, நல்லா கவனிங்க, ஜீவன்கள். தேவனை எப்படி துதி? 4 ஜீவன்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிக்கிறார்கள் 4 ஜீவன்கள். இந்த ஜீவனுள்ள பிதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, தேவனுடைய பார்வையில் குமாரன் எப்படிப்பட்டவர்னா ஜீவனுடையவராக இருக்கிறார். அப்படி சிருஷ்டியை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், தேவனுடைய ராஜாவாக, அதாவது சிங்கம். முதலாவது ஜீவன் சிங்கம், 2வது ஜீவன் காளை, 3வது ஜீவன் மனுஷ முகம், 4வது ஜீவன் பறக்கிற கழுகு. ஆமெனா? இந்த 4 ஜீவன்கள் அதுதான் கிறிஸ்து இயேசு. அதாவது சிங்கம் என்பது ராஜா, அது மத்தேயு சுவிசேஷம். காளை என்பது பணிவிடை செய்வது, அது மார்க்கு சுவிசேஷம். மனுஷமுகம் என்பது அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பது, அதுதான் லூக்கா சுவிசேஷம். அப்புறம் பறக்கிற கழுகு என்பது உன்னத அனுபவம், தேவகுமாரன், அது தேவனுடைய பரிசுத்தம், அது யோவான் சுவிசேஷம். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? ஜீவனுடையவராக இருக்கிறாராம். குமாரன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படிக்கு குமாரனுக்கு அருள் செய்திருக்கிறாராம். இப்போ நல்லா கவனிக்கணும். நாம் தேவனை எப்படி பார்க்கணும்னா, ஜீவனுள்ள பிதாவாக நம்ம பார்க்கணும்னா நமக்குள்ள ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஒரு சிருஷ்டி, தேவன் படைத்த சிருஷ்டியை அந்த 4 சொல்லி கொடுத்த இல்லையா? ராஜா என்பவர் பாதுகாத்து பராமரிக்கிறவர், மத்தேயு சுவிசேஷம். அடுத்தது மார்க்கு சுவிசேஷம், பணிவிடைக்காரர். 4 நல்லா மைண்டில் வச்சு 4 அதில் மார்க்கு சுவிசேஷம் பணிவிடை செய்கிறவர், லூக்கா சுவிசேஷம் பாசம் உள்ளவர், அப்புறம் யோவான் சுவிசேஷம் பரிசுத்தம் உள்ளவர். இந்த 4 நல்லா மைண்டில் வச்சுங்கன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். நல்லா கவனிக்கணும். இப்போ தேவனை நாம் எப்படி பார்க்கணும்னா, இந்த பரமண்டல ஜபத்தில் ஆண்டவர் இது ஜீவனுள்ள ஜபம். ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜீவனுள்ள பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபம். இது எப்படிப்பட்ட ஜபம் அப்படின்னா, வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நல்லா கவனிக்கணும். அவர் என்னன்னு கூப்பிடுறோம்? அப்பாவே அப்படின்னு கூப்பிடுறோமா? அப்படின்னா மனுஷகுமாரன், நல்லா ஒரு மனிதன் தான் என்ன பண்ண, இந்த மனித அன்பில் தான் உறவு இருக்கிறது. ஆமேனா? நல்லா மைண்டில் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. பிதாவே அப்படின்னா அப்பாவேன்னு கூப்பிடுறது ஒரு மனுஷிக ஒரு காரியம். அப்போ மனுஷிக காரியமாக வெளிப்படுத்துறது எது? லூக்கா சுவிசேஷம். ஆமேனா? பரமண்டலங்க எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிடுறது என்னன்னா லூக்கா சுவிசேஷம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இது எது? யோவான் சுவிசேஷம் இல்லையா? நல்லா மைண்டில் வச்சுக்கணும். முதல்ல பரமண்டல எங்கள் பிதாவே லூக்கா சுவிசேஷம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது யோவான் சுவிசேஷம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எது ராஜா? மத்தேயு சுவிசேஷம். வெரி குட். அப்புறம்
உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பது மார்க்கு சுவிசேஷம். ஏன்னா மாடு தான் என்ன பண்ண, காலை தான் எஜமாடு சித்தம் செய்யும். ஆமேனா, புரிஞ்சு போச்சா? ஆக தேவன் ஜீவன் உள்ளவர். கரங்களை சொல்லாமா? இந்த ரகசியத்தை எப்பா நமக்கு இருந்தா இல்லையா? இதுக்கு தானே பிரைஸ் கொடுத்த மைண்டில் வந்துச்சு. ஆமாம், இதை நீங்கள் இந்த அந்த சத்தியத்தெல்லாம் நம்ம வெளிப்படுத்தி கொடுத்துட்டு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தேன். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பரமண்டலங்களில் பிதாவே என்பது மனுஷீக அன்பு. ஆமேனா, அப்பாவை அவர் அப்பான்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தேவன் தெளிவாக சொல்றாரு. நம்ம திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீங்கன்னு சொல்லி. அப்போ இது என்ன ஆச்சுனாக்கா, தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் என் பிதா, என் தகப்பன், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்த தேவன். அப்ப அவர்தே ராஜ்யம். ஆமேனா, சகலமும் அவரே ராஜாதி ராஜா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார் அப்போஸ்தலன் பவுல். அப்புறம் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் மனுஷரில் கண்டிராதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நீரே ராஜாதி ராஜா. அதுக்கு அடுத்தபடியாக உம்முடைய சித்தம், இதான் காலை. ஆக நியாயப்பிரமாணத்துடைய 10 கற்பனையில் முதல் 4 கற்பனை தேவ அன்பும், பிற்பாடு இருக்கிற 6 கற்பனை தேவனுக்குள்ள மனித அன்பும். இந்த பரமண்டல ஜபம் முதல்ல இந்த 4 காரியங்களை கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக நாம் அவரை சந்தித்து அவரை நோக்கி பார்த்து, அடுத்தது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ராஜா, நீர் எங்களை பராமரியும். புரிஞ்சு போச்சா? அப்போ என்ன சொல்றாரு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்பது மத்தேயு சுவிசேஷம். புரிஞ்சு போச்சா? இப்போ நாம அவர்கிட்ட கேட்கிறோம், நீரே ராஜாதி ராஜா, நீரே ஜீவனுள்ள தேவன், எங்களை ஜீவனுடையவர்களாக எங்களை மாற்றும். அப்போ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்பது மத்தேயு சுவிசேஷ புத்தகம். அதுல ராஜா தான் பராமரிக்கிறவர். ஆமேனா? அடுத்தது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது மார்க்கு சுவிசேஷம். ஏன்னா பணிவிடை செய்வது, மன்னிக்கிற குணம், தேவ சித்தம் செய்வது. ஆமேனா? புரிஞ்சு போச்சா? மார்க்கு சுவிசேஷம் என்பது காலையாக, ஆண்டவரே நீர் எங்கள் மேல், நான் எங்கள் கடனை நான் மன்னிக்கிறேன். ஏன்னா மன்னித்தல் என்பது தேவ சித்தம். தேவன் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். அப்போ எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்பது நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் என்றால், பணிவிடை செய்யக்கூடியவர்களாக எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சு அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம். இதுதான் காலையின் குணம். அப்போ ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து அந்த ஜீவனுக்காக நாம் கேட்க வேண்டும். அடுத்தது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும் லூக்கா சுவிசேஷம். ஏன்னா எல்லா மனுஷனும் சோதனையிலே அகப்படுகிறான். சத்துருவானவன் கண்ணியை அவன் என்ன பண்றான்? பிசாசு என்ன பண்ண முடியும்? ஆத்துமாவை கண்ணியிலே அகப்படுத்துகிறான். வேடன் விரிக்கிற கண்ணியை போல் இருக்குது. லூக்கா சுவிசேஷத்தின்படி, ஆண்டவரே நாங்கள் ஒரு மனுக்குலமாக இருக்கிறோம், மனிதனாக இருக்கிறோம், மாம்சமாக இருக்கிறோம், எத்தனையோ சோதனைகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு எங்களை தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். லூக்கா சுவிசேஷம். அடுத்தது, ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்பது யோவான் சுவிசேஷம். ஆமென் சொல்லுவோமா? மகிமை என்றென்றைக்கே உமக்கே உரியதப்பான்னு சொல்லி இந்த ஜீவனுள்ள ஜபத்தை நாம் உணர்ந்தவர்களாக நாம் இதை ஏறெடுக்க வேண்டும். புரிஞ்சு போச்சா? இப்ப நம்மளாம் இன்னைக்கு கண்ணை மூடிக்கின்னு ஒவ்வொரு நாளும் ஆராதனை முடியும் போதெல்லாம் இந்த பரமண்டல ஜபம் சொல்றோம். ஆனா உணர்ந்து சொல்றோமா? ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை மகிமைப்படுத்தி விட்டார். ஆமென் சொல்லுவோமா? இந்த மகிமையான சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்த நம்ம என்றென்றைக்கு மகிமைப்படுத்தி எத்தனை சந்தோஷமா இருக்குது. ஆமேனா? இந்த பரமண்டல ஜபத்தில் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜீவனுள்ள பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபம். ஆக சரியான பவர்ஃபுல். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நைட்டில் குடும்ப ஜபத்தில் எப்பொழுதுமே எப்போ ஜபத்தை முடிக்கிறதா இருந்தாலும் இந்த பரமண்டல ஜபத்தை நல்லா உணர்ந்து இந்த நோட்ஸில் எடுத்து நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இதுக்கு நான் நிறைய நோட்ஸ் கொடுத்தேன். எப்படி தேவன் இந்த 4 காரியத்தில் எப்படி தேவன் மகிமைப்படுறார் என்பதை குறித்து வெளிப்படுத்த விசேஷத்தை பார்க்கும்போது தான் நம்ம கொடுத்தோம். அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பயங்கர வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்குறார். நிச்சயமாக தேவன் நம்மை மகிமைப்படுத்த வல்லமை உடையவர். ஆமென் சொல்லுவோமா? அப்போது இந்த ஜபத்தை நீங்கள் இப்படி ஏறெடுங்க. ஏன்னா ஜபம் அவ்வளவு பவர்ஃபுல்லு. ஜபத்தின் மூலமாய் நீ மகிமையை தேடாத, பெருமையை தேடாத.
அந்த ஜெபத்தில் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மகிமையை தேடு என்று நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? அடுத்த காரியத்தை வாசிக்கலாம். 14 வசனத்தை வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நல்லா கவனிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அளக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அளப்பார். ஏன்னா நாம் தேவனுக்கு கடனாளிகள். உண்மையா? ஏன்னா நம்மெல்லாம் வாழ்க்கையை கொடுத்தார் தேவன் நமக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாய் போனோம். நாம் தேவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் கடன்காரனாக இருக்க, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற கடன் பெரிய கடனே அல்ல. நீ என்ன எனக்கு பெருசாக துரோகம் பண்ணிட்ட. இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை தெரியுமா? இந்த வெளிச்சம் இல்லை. அதான் நீ கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. தனிப்பட்ட ரீதியில் ஒரு மனுஷன் யாரை வச்சு கம்பேர் பண்ணணும் தெரியுமா? தேவனை வச்சு கம்பேர் பண்ணிக்கணும். ஒரு கிறிஸ்தவன் தமக்கு முன்பதாக தேவனை வச்சு அவருடைய பரிசுத்தவுடைய மகிமையுடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன, நான் யார் என்பதை வச்சு ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ணால் மட்டும்தான் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க முடியும். அவங்க அந்த சிந்தை முழுக்க, ஜப சிந்தை முழுக்க தேவனையே கண் முன்னாடி வச்சு வசந்தை வச்சு கம்பேர் பண்ணணும். அதை பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்தில் சண்டையே கிடையாது. ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் சண்டைனாக்கா, எனக்கு விரோதமாக நீ என்ன இப்படி பண்ணுற, என்ன நான் எப்படிப்பட்ட நீதிமான், அதான் இன்னைக்கு பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்கிறன்னா உன் வாயில் சண்டையே வராது. அசால்ட்டாக உனக்கு நான் தேவனுக்கு செஞ்ச துரோகத்தை விட எனக்கு பெருசாக எவன் துரோகம் செஞ்சுட்டு போகிறான். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவைகள். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னாக்கா, இந்த மாம்சீகமான இச்சைகளை அனுபவித்து என்ன நான் பெருமைப்படுத்துகிறேன். நான் அவருக்கு செய்கிற துரோகத்தை விட எனக்கு பெருசாக யாருமே துரோகம் செஞ்சுட்டு போகிறது இல்லை. அப்போ அசால்ட்டாக ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட துரோகியாக இருக்கையில் எனக்கு செய்கிற இந்த துரோகம்லாம் பெருசே இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவள் தப்பிதங்களை மன்னித்து உடனடியாக ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். நம்ம சபைக்கு போயிட்டு உபதேசத்தை கேட்டு சத்தியத்தில் நிற்கிறோம் என்பதற்கான ஒரு மாபெரும் அடையாளமே என்னென்னா மன்னிக்கிற குணம் தான் தெய்வ குணம். ஏனென்றால் தேவன் தான் முதலாவதாக கை நீட்டினார் என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக தேவன் தான் என் மேலே அன்பு கூர்ந்து முதலாவது கை நீட்டினார் மன்னிக்கிறதுக்கு. அப்போ முதலாவது நான் மன்னிக்கிறதுக்கு கை நீட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் பரவாயில்ல, நான் உங்களோட சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த சமாதானத்துக்குள்ளே வரவங்க தான் தேவ பிள்ளைகள். அப்போ என் பாவம்லாம் அசால்ட்டாக மன்னிச்சிடுவார். அப்போது இன்னைக்கு என் பாவம் மன்னிக்கப்படுறதும் நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகிறதும் என் கையிலே விட்டார். என் கையில் தான் இருக்குது. எத்தனை சொல்கிற போது யாரு மேலே கசப்பு. இந்த கசப்பு என்பது தான் ஏசாவின் குணம். இந்த ஏசா என்பவன் உள்ளுக்குள்ளே கசப்பு வச்சு இருக்கிறவன். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கட்டவன் அவன் வேசி கல்லன் என்று வேதம் சொல்லுகிறது. யார் யாருக்குள்ள அந்த வேசித்தன ஆவி பயங்கரமாக உள்ள இருக்குதோ அவர்கள் மற்றவர்களை பகைத்து கொண்டே இருப்பார்கள். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதெல்லாம் சுபாவ ரீதியாக நமக்கு தேவன் நமக்கு அநேக காரில் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், யார் மேலே கசப்பு வைக்காது, யாரை பற்றியும் குறையாக பேசாதுங்க, யாரை பற்றியும் குறை பேசாத, அசால்ட்டாக மன்னிச்சிருங்க. நான் இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடையது இல்லையே, எல்லாம் தேவனுடையது. மகிமையெல்லாம் தேவனுக்கு செலுத்தணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் என்னன்னாக்கா, மகிமையெல்லாம் நான் திருடி கொண்டிருக்கிறேன். என் கர்த்தரனே மன்னிப்பாராகன்னு சொல்லிட்டு தேவனை உன் கண் முன்னாடி வச்சு உன்னை கம்பேர் பண்ணு. அப்படி கம்பேர் பண்ணால் கை காலம் நடுங்கும். உன்னை வெட்டி போட்டால் கூட உனக்கு பெருசாக தெரியாது. அந்த அளவுக்கு எப்படி அப்போஸ்தலர்கள் ஜீவனை கொடுத்தாங்க தெரியுமா? என் தேவனுக்கு முன்பு தான் நான் அசைகிறேனே. அப்போ கிறிஸ்துவினுடைய கூடாரத்தில் போய் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அதனால தான் எல்லாருடைய தப்பிதங்களையும் மன்னித்து சகோதர ஸ்நேகத்தோட ஒருமனப்பட்டிருந்தாங்க. சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு. அதனால் நல்ல ஒரு மன்னிக்கிற இருதயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் வாசித்துட்டு நம்ம மீதி அடுத்த வாரம் நம்ம கர்த்தர் சித்தமாக பார்க்க போகிறோம். 16 வாசிக்கலாம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் என்னன்னா நான் நிறைய பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி ஃபாஸ்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான அந்தகாரம்
இது அந்தரங்கம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அது வந்து அந்தகார இருளுக்குள்ளே இருக்கிற இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உபவாசம்லாம் பண்ணணுமா? 100% உபவாசம் என்பது தாழ்மை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஏவி பாவ உணர்வை கொடுப்பார். நமக்குள்ள பாவ உணர்வை கொடுப்பார். அந்த பாவ உணர்வு ஏற்பட்ட அத்தனை பேருமே என்ன செய்யணும்னாக்கா, 100% இந்த மாம்சிக பலத்தையும் மாம்சிக பலத்தையும், பலம் என்பது மூளை அறிவு, பலம் என்பது மாம்சிக அந்த பவர். இதுதான் இன்றைக்கு தேவனையும் நம்மையும் விட்டு பிரிக்கிற ஒரு பயங்கரமான மாம்ச திரை. இந்த திரையை நம்ம என்ன பண்ணாக்கா அடிக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழி, உபவாசத்தில் மட்டும்தான் நம்மை நாமே ஒடுக்கி. நல்ல கவனிங்க, மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற 5 புலன்கள் வழியாய் நாம் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறோம். நீ உபவாசம் எடுத்து பார்க்கலாம், உன் கண் அப்படியே இருட்டும், உன் காது அப்படியே அடைக்கும், மூச்சு காத்து அப்படியே விட்டு விட்டு வெளிச்சு இருப்ப, வாயில பார்த்தீங்கன்னா சுவாசிக்க முடியாம பேச முடியாமல் இருப்ப. இந்த 5 புலன்களும் அப்படியே ஒடுங்கி தேவ பலத்தில் பயங்கரமாக பலனடையும். உபவாசம் 100% இருக்கணும். நல்லா கவனிங்க. அப்போ மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்கு அவர் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றார். அது வரைக்கும் கர்த்தர் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தார். கர்த்தருடைய அந்த மறுரூபத்துக்கு நேராக நம்ம போக வேண்டுமே. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையில் உபவாசம் ஒரு அங்கமாக இருக்கிறதோ அவருடைய வளர்ச்சி எல்லாம் கர்த்தர்கிட்ட பயங்கரமாக நெருங்கியிருப்பாங்க. தேவனுக்கு அப்படியே நெருங்கியிருப்பாங்க. உபவாசம் அது பயங்கர மகிமை. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமே என்னன்னா உபவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் உபவாசம் இருந்து சத்துருவின் தலையை உடைத்தார். ஏனென்றால் உலகம் அல்ல என்னுடைய பலன், என் தேவனே என் பலன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான பலன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனுக்கு இந்த வசனத்தின் மேல தாகம் ஏற்படுமே ஆனால், ஒரு விசுவாசிக்கு இந்த வசனத்தின் மேல தாகம் ஏற்படுமே, அவன் பண்ணுகிற ஒரு முதல் காரியம் ஃபாஸ்டிங், உபவாசம். அந்த உபவாசத்தில் மட்டும்தான் அவனுடைய வார்த்தைகள், மாம்சிக வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சாகும். அந்த சிந்தனைகள் எல்லாம் அப்படியே சாகும். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி அந்த வசனத்தில் வாழ வைப்பார். ஆனால் மாயக்காரராக இந்த வேத பாரகர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வேணும்னே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே முகவாடலா அப்படியே எல்லாருக்கும் என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, ஃபாஸ்டிங். அதுலேயும் கொஞ்சம் அப்படி இப்படி என்ன பண்ணுவோம், அதுலேயே நிறைய ஜூஸ் அடிச்சுக்கின்னு பழங்களை உள்ளே விட்டுக்கின்னு நல்லா தெம்பாக இருப்பான். அது ஒரு 3 நாள் நல்லதா, ஒரு 3 days ஃபாஸ்டிங் இருந்தேன்னா அது எப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. அப்புறம் 7 days இருந்தேன்னா, 21 days இருந்தேன்னா, 40 days இருந்தால் 40 daysலாம் ரொம்ப ஆபத்து. அதுக்கெல்லாம் தேவ பலன் இருந்து ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் அந்த ஃபாஸ்டிங் இருக்க பலன் கொடுப்பார். நல்லா கவனிங்க. 40 நாள் மோசே இருந்தார், அதுக்கப்புறம் எலியா இருந்தார், அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இப்போ நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பல முறை சொல்லிட்டேன், ஃபாஸ்டிங் என்பது இந்த அந்தகாரம், அது என்ன பண்ண பெருமையில் தள்ளிடும். ஃபாஸ்டிங் என்பது பெருமை, நீயா எடுத்துன பெருமையில் தள்ளிடும். ஆனால் பாவ உணர்வு ஏற்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இருப்பாரே, ஆனால் உனக்குள்ள பாவ உணர்வு ஏற்பட்டு என் தேவனுக்கு முன்பதாக நான் எம்மாத்திரம் சொல்லிட்டு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தில் வந்து உட்காரணும்னாக்கா உபவாசம் மட்டுமே தேவனுடைய பிள்ளையாக நம்மை மாற்றும். இப்போ சத்துருவை ஜெயங்கொள்றதுக்கு இந்த உபவாசம் நமக்கு கண்டிப்பாக அவசியமாக தேவை. அப்போ மோசே 2 முறை 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன்னு சொல்கிறாரு. 2 முறை நான் புசியாமலும் குடியாமலும் இருந்தேன். ஏன்னா முதல் முறை அவர் போயிட்டு கற்பலகையை வாங்கி கொண்டு வந்தார், இவங்க கண்ணுக்குடி செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டாங்க. 2வது முறை போயும் அவர் விழுந்து கிடந்தார், புசியாமலும் குடியாமலும் 40 நாள். அப்போ தான் வசனம் உள்ள உட்கார, தேவ பிரசனம் சகிக்க முடியும். மாம்ச பலத்தில் இருந்தால் தேவ பிரசனம் உன்னை வேற மாதிரி கொண்டு போயிடும். அப்போ தேவனுடைய இருதயத்துக்குள்ள வந்து தங்கணும்னா உபவாசம் கண்டிப்பாக அவசியம். புதிய ஏற்பட்ட காலத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்று கூடி உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்போது பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி தலைமையில கையை வச்சு ஜெபம் அனுப்புகிறாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் உபவாசம் மஸ்ட், அவர்களுடைய வாழ்க்கையே உபவாசமாக இருந்துச்சு.
ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா உபவாசமெல்லாம் இன்றைக்கி வந்து அதெல்லாம் இப்போ உபவாசம் எடுக்கணுமா இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு பல கேள்விகள் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு சில வசனம் வேகமாக எடுத்து வாசிங்க, நான் காட்டிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சித்தம்னா தொடர்ந்து பார்க்கலாம். உபாகம புத்தகம் 9வது அதிகாரத்தில், உபாகமம் 9வது அதிகாரத்தில் மோசே எங்க சொல்றாரு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம், 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பு போல நல்ல கவனிங்க, முன்னாடி எப்படி இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், அதே போல நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அப்ப 2 முறை 40 நாள் உபவாசத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில். ஏன்னா அதுதான் தாழ்மை. மனுஷனுடைய பலனும் பலமும் தேவனை விட்டு பிடிச்சி மாம்சமாகிய திரை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சீர் பொருந்தணும்னா உடனடியாக உபவாசத்துக்கு போங்க. உங்க வாழ்க்கை மாறணும்னா தாழ்த்துங்க தேவ சமூகத்தில். என்னால் முடியாத ஆண்டவரே, என் பலத்தில் முடியாத ஆண்டவரே, மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற 5 புலன்களும் அப்படியே ஒடுக்கி தேவ சமூகத்துக்கு போது அவர் பேசுவார். அது மகிமையாக இருக்கும். இன்றைக்கி அநேக கள்ள உபதேசங்கள் இந்த தேவனுடைய வசனத்துக்கு நேராக இன்றைக்கி திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு சாதாரணமானதல்ல. அது அது கண்மலையை பிளக்கிற சம்மட்டியை போன்றது, அது அக்னி ஜுவாலையை போன்றது. அது அவ்வளோ பெரிய மகிமை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து வசனமாகவே நம்ம மாறணும்னா, தேவனுடைய பிள்ளைகளாகவே மாறி இந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யணும்னா, தனிப்பட்ட ரீதியில் வாரத்துக்கு 3 நாளாவது நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் இருக்கணும். ஒருவேளை சில பேர் உபவாசம் மாட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க, வேலையெல்லாம் பயங்கரம் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம், தேவனுக்கு முன்னகமை தாழ்த்தி அவருடைய பலத்துக்காக போராடுகிற ஒரு அந்த மன்றாட்டு அனுபவம் நமக்கு வேண்டும். உபவாசம் மட்டுமே நம்மை தேவன் அண்டையில் உயர்த்தும். கண்டிப்பாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் உபவாசம் ஒரு அங்கமாக இருக்குமே, ஆனால் அந்த விசுவாசியினுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. தேவன் இடைபடுகிற, தேவன் வெளிப்படுகிற அந்த காரியங்கள் எல்லாம் அவ்வளவு மகிமையாக இருக்கும். உபவாசத்தில் மட்டுமே ரகசியங்கள் வெளிப்படும். இங்கே மோசேக்கு இப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரணமே அந்த உபவாசம். அவர் அதாவது குறிப்பாக தேவனுடைய ஊழியர்கள், தேவனுக்குரிய வேலையை செய்கிறவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து உபவாசம் கண்டிப்பாக அவங்களுக்கு அவசியமாக தேவை. ஊழியம் செய்கிறவங்களுக்கு இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு ஏதோ என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு போகிறீங்களா, நீங்கள் எப்படி இருந்துக்குங்க. ஆனால் நீங்கள் தேவனில் நெருங்கி தேவனுக்கென்று தேவனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய அனுபவம் நமக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக நமக்கு உபவாசம் அவசியம். உபவாசம் என்பது மணவாட்டியினுடைய ஒரு அங்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டாங்க, என்ன ஆண்டவரே, நாங்களாம் பரிசேயர்கள் இப்போ கேட்குறாங்க, நாங்களாம் உபவாசிக்கிறோம், உங்கள் சீஷர்கள் ஏன் உபவாசிக்க மாட்டுறாங்கன்னு. அப்போ ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்க பார்க்கலாம், வாசித்த முடிக்கலாம். 14 வாசிக்க பார்க்கலாம், 14 வாசிக்க பார்க்கலாம், 9-14 மத்தேயு. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசம் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போது உபவாசிப்பார்கள். எல்லாருமே சொல்லாமா? என்ன மணவாளன் சொல்றாரு? நான் இந்த உலகத்தில் என்னுடைய மனைவியை சம்பாதிக்க வந்திருக்கிறேன். என் மனைவி யார் என்றால் தன் மனைவிக்காக புருஷன் தன் கிரயத்தை செலுத்துவதே திருமணம். அப்படியானால் சபைக்காக என் உயிரை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். இப்பொழுது இவர்கள் என் சீஷர்கள், என்னுடைய தோழர்களாக தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் இன்னும் சபைக்காக என் கிரயமாக என் உயிரை நான் இன்னும் கொடுக்கல. நான் உயிரை கொடுத்த பிற்பாடு இவர்கள் மணவாட்டி. ஆமேனா? மணவாட்டி அப்படின்னா அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு வாரத்தில் குறைஞ்சது 3 நாளாவது அவர் உபவாசித்திருப்பார்கள். முழுக்க அந்த உபவாசம் வெளியே யாருக்குமே தெரியாது. அந்த ரங்கத்தில் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு தேவனோடு கூட உறவாடுகிற, தேவனுடைய அந்த மகிமைக்குள்ள போகிற அந்த அனுபவம் தான் மணவாட்டியினுடைய அபிஷேகம். ஆக இப்போது மணவாளன் தங்களை விட்டு எடுபடுகிற நாட்கள் வரும். அப்போ மனைவிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டு பிதாவாக இதனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிற அந்த நாட்கள் வரும். அப்பொழுது மணவாட்டி உபவாசிப்பாள். மணவாட்டி என்பது உபவாசிக்கிறவளே. ஆக உபவாசத்தை குறித்து நிறைய கான்ட்ரவர்சியல் நிறைய பேசுகிறாங்க. அவங்களாம் விட்டுருங்க.
ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள ஒரு அந்தரங்க உபவாச ஜெபம், நம்முடைய பாவ உணர்வு ஏற்பட்டு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரிக்கிற அந்த அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இதை நம்மை நடத்த முடியும். ஆமென் சொல்லாமா? ஆக ஆதி அப்போஸ்தலர் சபை, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்க அந்த வசந்த அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1-2 வாசிக்க பார்க்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகார் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதல் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, அப்படின்னா என்னது? கண்டினியூட்டி. அப்போஸ்தலர் சபையில உபவாசம் என்பது தொடர்ந்து இருந்துச்சு சபையில. ஏன்னா அது மனவாட்டி சபை. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினாக. உபவாசம் என்பது பரிசுத்த ஆவியானுடைய பலம், அவருடைய பலன். பரிசுத்த பலனும் பலம் இருந்தால் மட்டும்தான் உபவாசிக்க முடியும். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. அந்த ரங்கத்தில் தேவனண்டில் போய் நிற்கும் போது நம்முடைய முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் வைத்து கொண்டு நல்ல மனமகிழ்ச்சியோடு கூட பரிசுத்த அபிஷேகத்தோடு கூட முக மலர்ச்சியோடு கூட தேவ சமூகம் நின்று அவருடைய முக பிரகாசத்துக்காக உபவாசிக்கும் போது தேவன் நம்மை மகிமைப்படுத்த வல்லமை உடையவர். ஆமென் சொல்லாமா? அப்போ உபவாசிக்க வேண்டும் என்று மலை பிரசங்கத்தில் தேவனும் கற்றுக் கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஆமேனா? உங்கள் உபவாசங்களை எல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமேனா? உங்களை மகிமைப்படுத்துகிறார். இன்னும் கர்த்தரை நெருங்குங்க. உபவாசமே நம்மளை உருவாக்கும். உபவாசமே நம்மை தேவனிலே கொண்டு போகும். உபவாசம் கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் மனவாட்டி. உங்களால் உபவாசிக்க முடியலன்னா கொஞ்சம் டவுட்டு, உங்களை கிளியர் பண்ணிக்கங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோமா? தேவன் நம்மை உபவாசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்கும்படியாய் அந்த மகிமையை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றைக்கு மகிமைப்படுவதாக. ஏன்னா நம்ம உபவாசிக்கிறதுக்கு போகிறதுக்கு எதுக்காகனாக்கா, உம்மை போல என்னை மாற்றும் இயேசுராஜனே அப்படின்னு சொல்லி அவர் மகிமைக்காகத்தான் நம்ம போகிறோம். அந்தரங்கத்தில் நம்ம போகும்போது எல்லாரும் பார்க்கும்படியாய் நீ காட்ட வேணாம், அவரே காட்டுவார். அப்படிப்பட்ட மகிமைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு போவார். ஆக மலை பிரசங்கம் முழுக்க முழுக்க நம்முடைய மகிமைக்காகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போனா அந்த ரங்கத்தில் உபவாசம் பண்ற பலனையும் அவரே நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவதாக, அவருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமான தொடர்ந்து இந்த மலை பிரசங்கத்தின் மகிமையை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாரும் கண்களை மூடி